நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்து போட சொல்லியிருந்தேன். முடிச்சிட்டிங்களா? இந்த ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்து போட சொல்லியிருந்தேனேம்மா, முடிச்சிட்டிங்களாம்மா? என்ன சத்தத்தையே காணோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை பேர் முடிச்சிங்க? என்ன ஆன்சர் வந்தது சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லுங்க, அப்பதான் அது கரெக்டா தப்பான்னு என்னால சொல்ல முடியும். So, இந்த சம்க்கு என்னமா ஆன்சர் வந்தது? சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, இன் ஃபிகர் ஷோன் கன்வர்ஜென்ட் லென்ஸ், அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிக்விட் குள்ள வச்சிருக்காங்க. அப்போ அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க when it is in the air, and its material has a refractive index of 1.5. if the liquid has a refractive index of 1.6, அப்போ அதோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லிக்விட்குள்ள நம்ம ஒரு லென்ஸை வச்சோன்னா அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணினா, அந்த நீங்க வைக்க போற அந்த லிக்விடோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பிளஸ் உங்க லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து அதோட ஃபோக்கல் லென்த்ல சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது எஃப்எல் பாருங்க, எஃப்எல் பை எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மியூ ஜி மைனஸ் 1 பை, இல்ல மாத்தி இண்டிசஸ் நான் மாத்துவேன்னு நினைக்கிறேன், ஏஜி மைனஸ் 1 டிவைடட் பை மியூ எல்ஜி மைனஸ் 1. ஸோ இப்படிதான் அந்த ஃபார்முலா இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே போட்டோம். ஆனா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. நீங்க கேட்கலாம், சார் இங்கேயும் ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட்குள்ள லென்ஸ் வச்சிருக்கோமே, ஆனா நம்ம இதை இப்படி போடக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ஃபார்முலாவை நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னா, ஒரு லிக்விட்குள்ள நான் லென்ஸை இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க அதை யூஸ் பண்ணணும். இப்படி. ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இது ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்குள்ள நான் லென்ஸ் வச்ச மாதிரி கணக்கு. அதாவது உங்களோட லைட் வந்து பெரும்பாலும் லிக்விட்குள்ள டிராவல் பண்ணி லென்ஸ் மேல பட்டு அதுக்கப்புறம் அது கன்வர்ஜோ இல்லை டைவர்ஜோ ஆகும். ஆனா இங்க வந்து உன்னோட லைட் வந்து வெளியில இருந்து டிராவல் பண்ணி உள்ள வரும். அப்போ இந்த போர்ஷனே ஒரு லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்புறம் இந்த போர்ஷன் ஒரு லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அஃப்கோர்ஸ் அது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். அப்புறம் இந்த போர்ஷன் ஒரு லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஆக மொத்தம் 3 லென்ஸ் தனித்தனியா இருக்கிற மாதிரியும் அந்த 3ஐயும் நான் ஒன்னா ஒட்டி வச்ச மாதிரியும் இந்த சிஸ்டம் இருக்கு. ஸோ நீங்க இப்போ அதை தான் அப்படிதான் டீல் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது இந்த சம்முக்காக. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை 3ஐயும் பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இப்படி
ஒரு சிங்கிள் லென்ஸை நான் 3ஆ பிரிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 1 2 3 இந்த 3 ஃபோக்கல் லென்த்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு நான் ஆட் பண்ணுவேன். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தையும் நான் தனித்தனியா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த லென்ஸுக்கு பேர் என்ன? இந்த லென்ஸ்க்கு பேர் என்ன? Plano concave. பிளேனோ Concave. வெரி குட். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு எப்படி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். 1/f1. f1 இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் திஸ் லென்ஸ். அண்ட் இந்த லென்ஸ்க்குள்ள லிக்விட் எவ்வளோ இருக்கு? லிக்விடோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6. ஸோ 1.6 மைனஸ் 1. அண்ட் இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாருமே இங்க பண்ற ஒரு பொதுவான தப்பு என்னன்னு சொல்லி கேட்குறேன். இதை கவனமா கவனிக்கணும். இதை நான் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுத்ததில்லை. ஸோ கவனமா கவனிக்கும். இப்போ இந்த 3 லென்ஸையும் நான் ஒட்டி வைக்கும்போது இப்படி இருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து 20 கொடுத்திருந்தா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40 சென்டிமீட்டர்ஸ் இல்லையா? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி? இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் 20 இருந்தா இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40 எல்லாம் நினைப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பாரு, 1/20 ஈக்குவல் டு 1.5 minus 1 of 1/r plus 1/r. 1/20 equal to 1/2. இல்லையா? 1.5 minus 1 வந்து 0.5 which is 1/2. and இந்த இடத்துல என்ன வரும்? 2/r வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணா r is equal to 20 சென்டிமீட்டர்ஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் ஃபோக்கல் லென்த் வந்து 20னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40பாங்க. அது கிடையாது. ஸோ இப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் 20 தான். அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் 20 தான் இருக்கும். 1/∞ minus 1/20. இது f1. இதே மாதிரி f2 எப்படி எழுதலாம்? 1/f2. f2 is the focal length of this double convex lens. Double convex lens is made up of glass, so the refractive index is 1.5. So 1.5 minus 1 times 1/r minus of minus 1/r. இது எல்லாமே நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணது தான். ஸோ 20 வந்துடும். நான் நேராகவே போட்டுறேன், எதுக்கு சுற்றி வலிச்சுட்டு. 20 plus 1/20. ஸோ 1/f2 எப்படி எழுதலாம்? 1.6 minus 1 of 1/-20 minus infinity. ஸோ என்ன ஆயிடும்? 1/f 1/f2 1/f. நாங்க 1/f3 வராது. சரியா? மூணுமே வந்துடும். இப்போ நீங்க குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 லென்ஸை ஒட்டி வச்சா குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த்துடைய ஃபார்முலா. ஸோ நீங்க 3ஐயும் போட்டு ஆட் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும். ஸ்டார்ட்.
Sir, -100. -100. ஸோ அப்போ உங்களுடைய குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து கன்வர்ஜிங் லென்ஸா டைவர்ஜிங் லென்ஸா? ஃபோக்கல் லென்த் மைனஸ்னா அது கன்வர்ஜிங் லென்ஸா டைவர்ஜிங் லென்ஸாமா? கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா, கான்கேவ் லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா? என்ன எல்லாம் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ்க்கு வந்துட்டு நெகட்டிவ் சார். கரெக்ட், கான்கேவ்க்கு தான் நெகட்டிவ் வரும். ஸோ இப்போ இங்க வந்து உங்க ஆன்சர் வந்து -100 நீங்க சொன்னீங்கன்னா திஸ் பிஹேவ்ஸ் லைக் அ டைவர்ஜிங் லென்ஸ் பிகாஸ் கான்கேவ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். அந்த மாதிரி புரியுதா? Yes, sir. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கவனமா அதை ஞாபகம் வச்சு. சரி, இப்போ அடுத்து என்னமோ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நான் போட்டு பாருங்க, யாருமே போட காணோம் இதை. ஏன்? அட்லீஸ்ட் இன்னொரு சம்மாவது போட்டிங்களா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்கம்மா, அங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்? See, a combination of two thin lenses with the focal length f1 and f2 respectively form an image of a distance object at a distance 60 centimeters when the lenses are in contact. The position of this image shifts by 30 centimeters towards the combination when the lenses are separated by 10 centimeters. Okay, then the corresponding value of f1 and f2 will be. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட லென்ஸை ஒட்டி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லென்சஸை தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. ஸோ லென்சஸை ஒட்டி வச்சா உங்களுடைய குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் என்னன்னு தெரியும். என்னது? 1/f is equal to 1/f1 plus 1/f2. சப்போஸ் இதுவே ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு வச்சா அப்போ ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபார்முலா இருக்கு. இதுதான் அது. இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இங்க f1ன்ற ஃபோக்கல் லென்த்தோட ஒரு லென்ஸ் இருக்கு, இங்க f2ங்கிற ஃபோக்கல் லென்த்தோட இன்னொரு லென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லென்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஸ்மால் டி. அப்படி பார்த்தீங்கன்னா இதோட குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் 1/F is equal to 1/f1 plus 1/f2 minus small d by f1 f2. சரியா? இங்க அதான் சொல்லியிருக்காங்க, when f1 and f2 respectively form an image at a distance 60 centimeter. எப்போ கான்டாக்ட்ல இருக்கும்போது. அதுவே 30 சென்டிமீட்டர் நீ தள்ளி வச்சினா என்ன ஆயிடும்? சாரி, இட் ஷிஃப்ட்ஸ் பை 30 சென்டிமீட்டர் டுவர்ட்ஸ் த காம்பினேஷன். அதாவது லென்ஸ் கிட்ட 30 சென்டிமீட்டர் வந்துருமா? எப்போ நீ இந்த ரெண்டு லென்ஸையும் 10 சென்டிமீட்டர் தள்ளி வச்சா. இப்ப புரியுதா? எஸ் சார். இப்போ நான் இதுக்கான ஈக்குவேஷனை எழுத போறேன், கவனமா பாரு. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டுடைய இமேஜ் ஒரு இடத்துல விழுதுன்னு சொன்னா அந்த இடத்துல தான் அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் இருக்கிறதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷனுடைய ஃபோக்கல் லென்த்துக்காக நான் எழுதுறேன் 1/F. 1/F is equal to 1/F1 plus 1/F2 means 1/60 equal to 1/F1 plus 1/F2. இதுதான் என்னுடைய மொதல் ஈக்குவேஷன் எப்போ லென்சஸை ஒட்டி வைக்கும்பொழுது. ஸோ இப்போ நம்ம லென்சஸை தள்ளி தள்ளி வச்சுட்டா என்ன ஆகும் தெரியுமா? 30 சென்டிமீட்டர் கிட்ட வந்துடும். ஸோ மொத்தம் 60 சென்டிமீட்டர்ல 30 சென்டிமீட்டர் கிட்ட வந்தா மிச்சம் 30 சென்டிமீட்டர் இருக்கும்ல, அதுதான் இப்போ இதோடைய ஃபோக்கல் லென்த். 1/30 is equal to 1/F1 plus 1/F2 மைனஸ் இந்த ரெண்டு லென்ஸ்க்கு நடுவில் இருக்கிற செப்பரேஷன் தான் 10. 10 divided by F1 F2. இது
செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் சால்வ் பண்ணி உங்க ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஃபுல் மேத் தான், பியூர் மேத். யாராவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எனக்கு f1ஓட வேல்யூ தனியா f2 உடைய வேல்யூ தனியா வேணும். எப்படி பண்ணலாம்? Sir, 1 by F1 by plus 1 by F2 க்கு பதிலா 60 substitute பண்ணலாம் sir. எங்க கீழே Equation 2 ல. இங்க இந்த இடத்துல. Right, sir. வெரி குட், கரெக்டான அப்சர்வேஷன். ஸோ 1 by 30 is equal to 1 by 60 minus 10 divided by f1 f2. அப்புறம் நான் இதை எல்சிஎம் எடுத்துப்பேன். வேற என்ன பண்ணலாம்? ஓகே, கவனமா பாருங்க. இதை சால்வ் பண்ணா f1 டைம்ஸ் f2 ஈக்குவல் டு மைனஸ் 600ன்னு வரும். நீங்க வேணா இதை லெஃப்ட்ல கொண்டு போய் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணி பாருங்க, இதுதான் வரும். f1 f2 ஈக்குவல் டு 600 வரும். அதே மாதிரி இப்போ இதை சால்வ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டா 60 ஈக்குவல் டு f1 f2 டிவைடட் பை f1 பிளஸ் f2 வருமா? இந்த f1 டைம்ஸ் f2 600 நான் இங்க போட்டேன்னா 6 ஈக்குவல் டு மைனஸ் 600 டிவைடட் பை f1 பிளஸ் f2ன்னு வரும். ஸோ நம்ம இதை இப்படி கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா இந்த இடத்துல 10 வரும், which means f1 plus f2 is equal to minus 10. இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ I am going to write an expression. அதாவது இது பை எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா வரும். f1 மைனஸ் f2 தெரிஞ்சதுன்னா நான் இந்த ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ f1 மைனஸ் f2 எப்படி எழுதலாம்னா it is f1 plus f2 the whole squared minus 4f1 f2 இல்லையா? இப்போ நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வரும். வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். f1 ஸ்கொயர் பிளஸ் f2 ஸ்கொயர் பிளஸ் 2f1 f2 வரும். அது இதோட என்ன ஆயிடும்? சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 2f1 f2 வரும். ஸோ அதை நான் திரும்பவும் f1 மைனஸ் f2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதி என் ரூட்டை வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் another way of representing f1 மைனஸ் f2. இப்போ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? f1 பிளஸ் f2 மைனஸ் 10ன்னு தெரியும். f1 டைம்ஸ் f2 என்னன்னு தெரியும்? மைனஸ் 600ன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே போட்டா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். f1 மைனஸ் f2 உங்களுக்கு என்ன வரும்? 15 கிடைக்கும். இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி f1ஓட வேல்யூ தனியா f2 உடைய வேல்யூ தனியா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். F120, sir. f1 20-ஆ? f2 என்ன? Minus 30. வெரி குட், வெரி குட். எல்லாருமே போடுங்க பார்க்கலாம்.
Sir, option B. கரெக்ட். F120, F2 minus 30, sir. கரெக்ட்மா. நெக்ஸ்ட் சம் தரேன். சார் சொல்லுப்பா. 1 மினிட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஆன்சரா? ஆமா. ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகிடும், F2 F2 கேன்சல் ஆகிடும், 2F1 ஈக்குவல் டு 40 வரும். ஸோ அப்போ வந்து F1 ஈக்குவல் டு 20 ஸ்ட்ரைட்டாகவே வந்துச்சு பாரு. அப்புறம் எடுத்துன்னு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுனா ஒன்றுத்துல போட்டிங்கன்னா ஆன்சர் நேரடியாக வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, எனக்கு இந்த சம் போட போறீங்க. லென்ஸ் ஃபார்முலா எல்லாருக்குமே ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா தெரியும்ல, 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம கொடுத்துட்டேன். சார் ஃபார்முலா ஒரு தடவை சொல்லுங்க சார். 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u பா லென்ஸ் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா வேற, இது லென்ஸ் ஃபார்முலா. 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u வச்சு போடுங்க பார்க்கலாம் இந்த சம்ம. Sir, சொல்லுப்பா. option A, sir. கரெக்ட்.
எல்லாருக்குமே ஆன்சர் வந்ததா? சார் நீங்க ஒரு தடவை போடுங்க சார். டைரக்ட் ஃபார்முலாமா? Option B, sir. ஆப்ஷன் ஏமா? ஆப்ஷன் ஏ சார். இத பாருங்க, இதுல இதுதான் உங்களுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u. u வந்து எப்பயுமே நெகட்டிவ் சைனோட எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை -25 சென்டிமீட்டர்ஸ்னு எழுதணும். அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 75ன்னு எழுதுங்க. ஃபார்ம்ஸ் அன் இமேஜ் ஆன் அ ஸ்க்ரீன். ஓகே, candle is placed 25 centimeter from the lens. The image is formed on a screen which is placed on the other end ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்ஸுக்கு ஒரு பக்கம் ஆப்ஜெக்டும் இன்னொரு பக்கமும் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ம் ஆக போகிற இமேஜ் வந்து ரியல் இமேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால +75. இதை ரெண்டையும் தூக்கி உள்ள போடுங்க, ஆன்சர் வரும் சீக்கிரம். Option A, sir. கரெக்ட். சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணலைன்னா கரெக்டாக வராது. Next comes your prism. ஸோ இப்போ இந்த prism அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்டிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பா prism பார்த்துருப்பீங்க. லேப்ல பார்த்துருக்கீங்களா prisms? prisms No, sir. பார்த்துருக்கீங்களா லேப்ல? சொல்லுங்கம்மா. No, sir. No, sir. Sir. அம்மா, ஆமா நோங்கிறீங்க. எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் prism வச்சு இருக்கு, நோங்கிறீங்க. உங்க 12th ப்ராக்டிகல்ஸ் பண்ணலையா prism வச்சு? எத்தனையோ இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட உங்களோட லோயர் கிளாஸஸ்ல prism காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒயிட் லைட் prism வழியா போச்சுன்னா இட் வில் ஸ்பிளிட் இன்டு 7 கலர்ஸ். மொத்தம் 7 கலரா பிரிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ Yes, sir. எப்படி இருக்கும்னா ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். prism வந்து ஜென்ரலா பார்த்தா பிரமிட் மாதிரி இருக்கும். ஆனா அது இல்லாமலும் நிறைய டைப்ல prisms இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த காமன்லி யூஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் prisms. ஒன்னி ஈக்குலேட்ரல் prism, இன்னொன்று ரைட் ஆங்கிள் prism, இன்னொன்று ரைட் ஆங்கிள்டு ஐசாசலஸ் prism. ஸோ ஈக்குலேட்ரல் prism தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம டிரைவ் பண்ணுவோம், இதோடைய எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக வந்து prism பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, they will ask us to find the refractive index of the material of the prism. They will ask us to find the refractive index of the material of the prism. So நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு prism எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு prism ஈக்குலேட்ரல் prism பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குலேட்ரல் prismல இப்படிதான் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, கண்டிப்பா எல்லாருமே இந்த டயக்ராமை நீட்டா வரைஞ்சுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இத பாருங்க, ஒரு prism பொறுத்த வரைக்கும் 2 சர்ஃபேஸ் இருக்கும். லெஃப்ட்ல ஒரு சர்ஃபேஸ், ரைட்ல ஒரு சர்ஃபேஸ். அந்த 2 சர்ஃபேஸ் தான் ஸ்மூதா இருக்கும். மற்றபடி பாட்டம் வந்து ரஃபா இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரஃபா இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற சர்ஃபேஸஸ் மாத்திரம் தான் ஸ்மூதா இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, the light rays will come, it will hit this point on the surface. இந்த சர்ஃபேஸ் உடைய இந்த பாயிண்ட்ல உங்களோட லைட் ரே பட்டு it refracts inside. அந்த லைட் திரும்பவும் இந்த ஃபேஸ்ல பட்டு it again gets refracted. ஸோ நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு லைட் ரே, ஓகே, மோனோக்ரோமேட்டிக் தான். நீங்க ஒயிட் லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 7ஆ பிரிஞ்சிடும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன்டு தட்.
white light comes, it hits this face of the prism and it refracts. கண்டிப்பா it refracts towards the normal. இந்த dotted line இருக்கு பாத்தீங்களா? This is the normal of this face and this dotted line is the normal of this face. So the refracted ray that is going inside the prism actually gets deflected towards the dotted line. புரியுதா? உங்களோட இன்சிடென்ட் ரேவை இங்க மெஷர் பண்ணுவீங்க, இப்படி உள்ள ரீஃப்ராக்ட் ஆனதை நீங்க இப்படி மெஷர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த லைட் போய் இந்த ஃபேஸ்ல பட்டு இட் அகெயின் எமர்ஜஸ் அவுட். அப்போ இந்த ஆங்கிள் வந்து இந்த ஃபேஸ் உடைய இன்சிடென்ட் ஆங்கிளா மாறிடும். இங்க R2 மார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? This R2 serves as the incident angle of this face and this is called the emerging angle. That E over there is called the emerging angle. இதுதான் பேசிக்கா நடக்கும். சப்போஸ் இந்த பிரிசமே இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா உங்களோட லைட் என்ன இருக்கும், இப்படியே போயிருக்கும். ஓகே, உங்களோட ரே ஆஃப் லைட் என்ன இருக்கும், இப்படியே போயிருக்கும். ஸோ இப்படி போக வேண்டியது உங்க பிரிசம்னால இப்படி போச்சு. உங்க பிரிசம்னால இப்படி போச்சு. இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். எப்படி இப்படி போக வேண்டியது உங்க பிரிசம்னால இப்படி போச்சு. ஸோ திஸ் இஸ் கால் தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அதுதான் இங்க டெல்டான்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஏன் மார்க் பண்ணியிருக்கிறது, இட்ஸ் கால் தி ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள், தட்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். சார் சொல்லுமா. ப்ரிசம் நம்ம எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? சவுண்டா சொல்லுமா. ப்ரிசம் நம்ம எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? பிரிசமை எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேக்குறீங்களா? பிரிசம் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், லென்ஸ் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்மா. லைட்டை ஸ்கேட்டர் பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள இருக்கிற மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கல் கேஸை ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா உங்க பிரிசம் என்ன இருக்கும்னா உள்ள காலியா இருக்கும். உள்ளுக்குள்ள காலியா இருக்குமா, ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா நீங்க என்ன பண்ணலாம், என்ன லிக்விடை வேணா இதுக்குள்ள ஃபில் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஃபில் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த லிக்விடுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஜென்ரலா நம்மளோட லேப்ல இருக்கிற பிரிசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும்ன கிளாஸால பண்ணதா இருக்கும். ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்டான பிரிசம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவா இருக்கும். ஸோ அதுக்கு பேரே ஹாலோ பிரிசம்ஸ் தான். அந்த ஹாலோ பிரிசம்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் போர் எனி லிக்விட்ஸ் அண்ட் இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த லிக்விடோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வேற சில ஃபேக்டர்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃப்ரம் ஜாமெட்ரி A is equal to R1 plus R2 வரும். R1 R2 ரெண்டையும் ஆட் பண்ணா you will get the angle of the prism A. அதே மாதிரி angle of incidence plus angle of emergence will be equal to the angle of the prism plus the angle of deviation. இது ஸ்டாண்டர்ட். எந்த பிரிசமா இருந்தாலும் கண்டிப்பா இதை ஒபே பண்ணியே ஆகணும்.
எந்த ஈக்குவலேட்டரல் பிரிசமா இருந்தாலுமே கண்டிப்பா இதை ஒபே பண்ணியே தீரணும். புரியுதா? ஏ ஈக்குவல் டு R1 பிளஸ் R2, I பிளஸ் E ஈக்குவல் டு A பிளஸ் டெல்டா. Sir, A is equal to R1 plus R2 வந்து angle of prism is equal to R1 plus R2 ஆ sir? எக்ஸாக்டா, எஸ். இதெல்லாமே ஜெனரல் கிரைட்டீரியா. இப்போ நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, பிரிசம் உடைய மினிமம் டீவியேஷன் இல்லனா மேக்ஸிமம் டீவியேஷன்ல என்ன நடக்கும்? ஓகே, மினிமம் டீவியேஷன் மற்றும் மேக்ஸிமம் டீவியேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நமக்கு எப்பவுமே கொஸ்டின் கேட்குற கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டீவியேஷன்னா உங்களோட லைட் வந்து இட் கிளான்சஸ் த்ரூ த சர்ஃபேஸ். ஓகே, அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள் 90 ஆக இருக்கும். ஸோ உங்களோட இன்சிடென்ட் ஆங்கிள் 90 ஆக இருந்தா இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் என்ன கண்டிஷன்? மேக்ஸிமம் டீவியேஷன் கண்டிஷன். அதுல தான் அதிகபட்ச டீவியேஷன் உனக்கு கிடைக்கும். சப்போஸ் நீ இந்த ஆங்கிளை குறைச்சிட்டே போற, அதாவது 90 டிகிரி இல்லாம யூ ஆர் ரெடியூசிங் தி ஆங்கிள் at a particular angle, what happens is your light will travel parallel to the base. நான் ரிப்பீட் பண்றேன், இந்த பிரிசம்குள்ள டிராவல் ஆகிற லைட் என்ன எப்படி டிராவல் ஆகும்னா, the light will travel parallel to the base. இந்த பேஸுக்கு பேரலா டிராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆச்சுன்னா அதுதான் வந்து மினிமம் டீவியேஷன் கண்டிஷன். நல்லா ஞாபகத்துல இருக்கணும். எப்போ வந்து ஒரு கண்டிஷனை நம்ம மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இஃப் a particular light is going to travel parallel to the base, then that particular condition is called a minimum deviation condition. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈக்குவேஷன்ஸை நம்ம இப்படிலாம் எழுத முடியும். நான் டிரைவ் பண்ண போறது இல்லைம்மா, இதுக்கு டெரிவேஷன் இருக்கு. ஓகே, உங்களுடைய போர்ட்ஸ்ல கண்டிப்பா இதை டிரைவ் பண்ணுவாங்க, ஆனா நான் டிரைவ் பண்ண போறது இல்லை. மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் சொல்லிட்டாலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல் ஆயிடும். அப்புறம் R1ம் R2ம் ஈக்குவல் ஆயிடும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆயிடும், which is equal to small r, and you will reduce it.
சார் சீனா என்ன சார்? சார். சி லெஃப்ட்ல இருக்கிற சீனா அந்த மெட்டீரியலோட கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு பேர். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல படிச்சோம்ல கிரிட்டிக்கல் ஆங்கிள், அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் அது. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்ல நிறைய வரும். ஏ அண்ட் இப்போ இங்க டெல் எம்னு இருக்கு பார்த்தியா, திஸ் டெல் எம் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். தட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். எழுதியாச்சா? ஓகே, நம்ம சார் எழுதியாச்சு. இமீடியட்டா ஒரு ப்ராப்ளம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எதம்மா இதுவாமா? இப்போ பாருங்க, LI is equal to E, sir. சொல்லுமா. ஒண்ணுமே கிடையாது. இல்ல சார், மேக்ஸிமம் டீவியேஷன் அண்ட் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன், இந்த ரெண்டுல இருந்து தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்ம எப்படி எழுதணுங்கிறத நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். எப்படி அந்த E1 பிளஸ் ஏங்கிறது R1 பிளஸ் R2, அதே மாதிரி I பிளஸ் E ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தா அது ஜென்ரல் கண்டிஷன். ஸோ உங்களோட ப்ரிசம்ல லைட் வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகும், உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் போகும், அப்புறம் இட் எமர்ஜஸ் அவுட். ஆனா நம்ம கிட்ட அதிகமா கேட்கறது கொஸ்டின்ஸ் மினிமம் டீவியேஷன்ல இருந்து தான். மேக்ஸிமம் டீவியேஷன்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்தது கிடையாது. பெரும்பாலும் கொஸ்டின் வந்து மினிமம் டீவியேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ எப்போ ஒரு ப்ரிசம் மினிமம் டீவியேஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம்னா, ஒரு லைட் ரே வந்து ஒரு ப்ரிசம் மேல இன்சிடென்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்சிடென்ட் பண்ணும்போது அந்த லைட் ரே வந்து ப்ரிசமுடைய பேஸ்க்கு பேரலா டிராவல் பண்ணி அந்த பக்கம் இருந்து இட் எமர்ஜஸ் அவுட். இப்படி இருந்ததுன்னா தென் இட் இஸ் என்ன மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் பேரு. தென் இட் இஸ் என்ன மினிமம் டீவியேஷன் கண்டிஷன். எப்போ அது மினிமம் டீவியேஷன் கண்டிஷன்ல வந்துருச்சோ இந்த கிரைட்டீரியாலாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா உங்களோட ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து A/2, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் A plus D/2. நான் இதை டீன்னு தான் சொல்லுவேன், விச் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். அப்புறம் ஸ்னெல்ஸ் லா படி மியூ இஸ் ஈக்குவல் டு sin I by sin R இல்லையா? மியூ இஸ் ஈக்குவல் டு sin I by sin R, which is equal to sin of A plus D by 2 by sin of A by 2 வரும். இதுதான் நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுல இருந்து இப்போ டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். நான் எப்படி வரும்னு சொல்றேன்.
என்ன ஃபார்முலாமா யூஸ் பண்ணோம்? mu is equal to sin I. என்னது? Mu is equal to sin I by sin A by 2. வெரி குட். ஆன்சர் சொல்லுங்க. 60 degree. வெரி குட், வெரி குட். இட் இஸ் 60 degrees. எல்லாருமே போடுங்க. ஈஸியான கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும், ஆன்சர் வரும். எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சதா? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் சொல்லுமா. ஒன் டைம் போடுங்க சார் ஒரு தடவை. ஆன்சர் வரலையாப்பா? ஆமா Yes, sir. டைரக்ட் கொஸ்டின் தான்மா இது. sin I by so sin 45 degrees divided by sin A by 2 அப்படியே வச்சுக்கணும் is equal to refractive index பார்த்தீங்கன்னா √2 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் √2 இங்கே போட்டுப்பேன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? sin 45 1 by √2 by √2 equal to sin of A by 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 by 2 ஆகிடும். sin A by 2 எப்போ சைனில் 1 by 2 வரும்? sin 30 டிகிரி தான் 1 by 2. அதனால லெஃப்ட் சைடை நான் வந்து sin 30ன்னு எழுதிப்பேன். அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணனா 30 degrees equal to A by 2 and A equal to 60 degrees தான் ஆன்சர். தேங்க்யூ சார். Thank you, sir. Yes. Next sum. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுமா? ஆப்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஆன்சர் தான் கொண்டு வரணும் நீங்கள். எப்படி போடுறதுன்னு பாருங்க. அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்லேயே ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஆன்சர் என்னம்மா வந்தது? சார் அங்க காசு கொடுத்துருக்காங்க அது எப்படி சார் போகுது? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் வேரியபிள்ஸ் நீங்க மாத்தணும். 41 degree சார். ஆன்சர் இல்லம்மா, ஆன்சர் 41 இல்ல. இதோ பாருங்க, இது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க மியூன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் angle of the prism is equal to the angle of minimum deviation சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏவும் டியும் ஈக்குவல். Okay, what is the formula of mu? Mu is equal to sine of a plus a plus a by 2 by sine a by 2. அடுத்தது sin a divided by sin a by 2. sin a இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. sin a equal to 2 times sin a by 2 cos a by 2. அதான் அதுக்கு ஃபார்முலா. அதாவது நீங்க a இருக்கிற இடத்துல 2 போட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? ஆக்சுவலா இது என்ன ஃபார்முலா தெரியுமா? sin 2 theta equal to 2 sin theta cos theta. ஆனா தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல தீட்டா பை 2 இருக்கு. அதனால இங்கேயும் பை 2 பை 2 வருது. சரியா? அதான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இதை வச்சு நான் அதை ரெடியூஸ் பண்ணுவேன். எப்படி ரெடியூஸ் பண்ணுவேன்னா 2 into sin a by 2 cos a by 2 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிட்டு divided by sin a by 2. 2 cos a by 2 அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகே, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஃப்ட் சைட்ல என்ன? 3 by 2. ஸோ 3 by 4 ஆயிடும். 3 by 4 is nothing but 0.75. 0.75 equal to cos a by 2. இப்போ ஃபினிஷ் பண்ணுங்க பார்க்கலாம் ப்ராப்ளம். Sir, 82 degree. Correct. 82 degrees.
சார் முடிஞ்சாச்சு சார். போட்டாச்சு சார். எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சதாமா? எஸ் எஸ் சார். சார். Sir.
ஆன்சர் வந்ததாம்மா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அந்த cot a/2 என்ன பண்ணணும்? Cos Mu value cot a/2. ஆமா, cos a/2 by sin a/2ன்னு எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும் பாருங்க. கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. Sir, cot a/2 எப்படி Fourth சொல்றது? option. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சார் சி. இல்லையே, ஆப்ஷன் சி வராதே. Option D, sir. ஆப்ஷன் 4 ஆமா. Sir, cot a/2 எப்படி சொல்றது? இத பாருங்க. First, mu is equal to sin a plus d/2 sin a/2. Muன்ற இடத்துல cot a/2 போட்டுடணும். cot வந்து cos by sin ன்னு எழுதலாம். sin a/2 and sin a/2 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆன பிறகு இங்க cos இருக்கு, இங்க sin இருக்கு. ஸோ cos எப்படி சைனா மாத்தலாம்? 90 minus theta. sin 90 minus theta is cos theta இல்லையா? ஸோ இவங்க என்ன போட்டுடுவாங்க? 90 minus a/2ன்னு போட்டுருவாங்க. அப்புறம் ரைட் சைடில் sin a plus d/2 ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் sin inverse on both the sides, இந்த ரெண்டு சைனும் போயிடும். போச்சுன்னா மிச்சம் 90 minus d/2 a plus d/2ன்னு இருக்கும். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வரும். செக் பண்ணுங்க. Cos a/2 எல்லா நாளும் அவங்க கிட்ட தான் கிடைக்குது, நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் எடுத்துன்னு போய் அவர் தான் நம்ம கிட்ட. என்ன பேரு அவங்க கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட சாரி கூட வரல. அவங்க நம்ம நைட்டு 10 மணி ஆனால் 8 மணி மொத்தம் ஞாபகம் கேட்டுருக்கேன். ஒரு இடம் வச்சுருக்கேன். ஆன்சர் வந்துதாம்மா எல்லாருக்குமே? Yes, sir. Yes, sir. ஸோ இதோட நம்மளுடைய ப்ரிசம் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் ஒரே ஒரு டாபிக் பேலன்ஸ் இருக்கு இந்த சாப்டர்ல, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்ஸ் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டரே கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. ஸோ நான் இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வரும்பொழுது இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டுட்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் டுடேம்மா. தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thank you, sir.